நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். இப்ப ராமதாஸ் என்ன சொல்றாரு, இந்த இதுகளோட குட்டி கொடுத்துடக்கூடாதுன்றது தானே வேலை செய்யறாரு. அந்த இடஒதுக்கீடு என்ன சொல்றாரு, நான் உன்னை வந்து கேட்கணுமா, இவர் இன்னும் 10.5க்கு இவன் பண்ண மாதிரி அது 10.5க்கு அப்ப நானா ராமதாஸா இல்ல வேற யாருமா? இப்போ இந்த தியாகிகள் மணிமண்டப திறப்போடாவுக்கு வருவாரு அப்படி சார், அவர் தான் உன்னை சொல்றாரு, உன்னை பாக்குறதுக்கு எனக்கு அவமானமாகுது சொன்னாரா இல்லையா இடஒதுக்கீடுக்கு. இவர் அதெல்லாம் வரமாட்டார், அவர் வருவாரு போவாருங்க. சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்த தலைவர், சண்டே லீடர் தான் அவரு. எங்களுக்கு கிடைக்கிறது வந்து கலாக்காய் இருந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு 10.5 நீதிமன்றம் சொன்னதை கொடுங்கன்னு யாரும் கேட்கல, நாம தான் கேட்கிறோம். இது பாலாறு இஷ்யூக்கெல்லாம் நீதிமன்றம் சொன்னதை மற்ற மாநிலம் கேட்கலன்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு சொல்லியிருக்கால நீதிமன்றம் இதை கொடுன்னு சொல்லிட்டு அதையும் செய்ய மாட்டீங்க. மக்களுக்காக என்ன போராடுறாருன்னு பார்த்து தானே வருவாங்க. ஒன்று எடுத்த உடனே ஓட்டு போடுற அளவுக்கு யாரையும் வந்து கண்மூடின்லாம் கிடையாது. அவர் வந்து இப்போ ஸ்டாண்டே வேற மாத்திரில பேசுறாரு. நான் வந்து ராமதாஸ் கூட போயிடுவேன், ராமதாஸ் கூட இணைஞ்சு போராடுவேன்றாரு. எப்போ வந்து ஒரு கட்சியிலேருந்து வந்துட்டு அந்த கட்சியில போய் இணைந்து போராடுவேன்னு சொன்னாலே அந்த கட்சி எதுவும் காணாம போய் தானே வரலாறு. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வன்னியர் கூட்டமைப்பின் தலைவர் திரு CN ராமமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சிறப்பாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2, 2021 சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார். அதாவது சமுதாயத்திற்காக போராடி குண்டடிப்பட்டு 21 தியாகிகள் உயிரிழந்திருக்காங்க இதே வன்னியர் சமுதாயத்தில். அவர்களுக்கு வந்து மணிமண்டபம் கட்டப்படும் சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கல்வி தகுதிக்கு அடிப்படையில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாரு. அதன் அடிப்படையில் இந்த மாதம் இறுதியில் மணிமண்டபம் ரெடியாகி திறக்க இருக்கிறாங்க. இந்த நிகழ்வு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நாங்கள் வந்து முதல்வரை சந்திக்கின்ற பொழுது ஒரு வேண்டுகோளாக வைத்தோம். சரி, அவருடைய தந்தையார் அவர்கள் தான் முதல்ல ஒவ்வொரு துப்பாக்கி சூட்டில் இறந்தவர்களுக்கெல்லாம் ஒரு இதெல்லாம் கொடுத்தாரு, சர்டிபிகேட் மாதிரி ஒன்று கொடுத்து, அரசு இதில் கொடுத்து என்ன பண்ணாருன்னா, சமூக நீதி போர் வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் 3000 ரூபாய் பென்ஷனோ 3 லட்சம் ரூபாய் நிதியும் கொடுத்தார். அது நான் வைத்த வேண்டுகோளை ஏற்று அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் அதை செய்தார்கள். அதுக்கப்புறம் இவர் வந்து முதல்வரான பிறகு நாங்கள் அவரை சந்திச்சு இதை வேண்டுகோளை வைக்கிறோம். இதை ஏற்றுத்தான் 2 வைக்கிறோம். ஒன்று வந்து இறந்துபட்ட அந்த 25 தியாகிகளுக்கு நீங்கள் வந்து மணிமண்டபம் கட்டணும், அவங்களுக்கு வந்து நீங்கள் நிதி உதவி பண்ணணும், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் வேலை வாய்ப்பை உண்டு பண்ணி தரணும், அதற்கடுத்து ஒவ்வொருவருக்கும் 5 ஏக்கர் நிலம் கொடுக்கணும், அந்த குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருத்தருக்கும் வீடு கட்டி கொடுக்கணுன்ற வேண்டுகோளை வந்து நாங்கள் யாருக்கிட்ட, முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களிட நாங்கள் வைக்கும்போது அவரை அதில் ஏற்றுக்கொண்டு 110வது விதியின் கீழே அவர் வந்து உடனடியாக செயல்படுத்துவதற்கு சட்டமன்றத்திலே அறிவித்தார்கள். கோவிந்தசாமி அவர்களுக்கு மணிமண்டபம், இந்த இறந்துபட்ட 25 தியாகிகளுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டி அவருடைய திருவுருவ சிலையை உள்ள வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் சொல்லி அறிவிச்சது. அப்பவே யாரு, MK ஸ்டாலின் அவர்கள் தான் அறிவிச்சார் 110 விதியின் கீழ். அதுதான் இப்ப நடைமுறைப்படுத்துறாங்க. எப்ப பண்ண போனாலும் இந்த மாசம் 29ஆம் தேதி அங்க வந்து இந்த வழுதாரெட்டி அப்படின்ற கிராமம், பார்வதிபுரம் அந்த இடத்துல இப்போ வந்து எல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க. அந்த திறப்பு விழா அன்னைக்கு தான் காண்றாங்க. அப்போ திறப்பு விழா அங்கே தான் நடைபெற போகுது 29ஆம் தேதி. ஸோ இந்த சமூக நீதி போராளிகளுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் உதவி செஞ்சது முழுக்க வேற எந்த இதுவும் கிடையாது, திமுக தான். முதல்ல கலைஞர் செஞ்சாரு, அதுக்கப்புறம் MK ஸ்டாலின் செஞ்சாரு. அவர் தான் MK ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருக்கும்பொழுது தான் நாங்கள் முதல்வரை வந்து சந்திச்சு எங்கள் சமுதாயத்தினுடைய பெருந்தலைவர் என்று சொல்லக்கூடிய SS ராமசாமி படையாட்சியருக்கு சிலை வைக்கணும்னு கேட்டோம். இவர் மேயராக இருக்கும்போது அவரை போய் முதல்வர் பார்க்க சொன்னார். நான் தான் போய் பார்த்தேன். அது இன்னைக்கு கிண்டி கத்திப்பாராவில் அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த சிலைக்கு வந்து இவர் மேயராக இருக்கும்போது தான் இடம்லாம் தெரிவு பண்ணி கட்டினது. ஸோ அவரும் அந்த காலத்துலேருந்து பண்ணாரு. இப்போ அது தொடர்ச்சியாக இவர் வந்து செஞ்சுட்டு இருக்காரு, சிறப்பாக செய்கிறாரு. நல்லா செய்யணுன்றது தான் எங்களுக்கு இந்த முதல்வர்கிட்ட. ஏன்னா திமுக தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு, வேற யாரும் இந்த வேலையெல்லாம் செய்யலை. இப்போ நிதி கொடுக்கறது செய்யலை, அப்புறம் வந்து கருணை தொகை கொடுத்தது செய்யலை.
அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பெரிய மடல் கொடுத்து அவங்கள வந்து மரியாதை பண்ணி சமூக நீதி போர் வீரர்கள்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்ததும் கலைஞர் தான். ஸோ அவங்கெல்லாம் தொடர்ந்து செஞ்சாங்க. அதே மாதிரி குண்டாஸில் வந்து கைது பண்ணி ஜெயிலில் போட்டிருந்தாங்க 5 பேர். பூத்தா அருள்மொழி, பூத்தா இளங்கோவன், வாழைச்செல்வன், அது வந்து நெய்வேலி வாழைச்செல்வன், அக்ரபாளையம் ராஜேந்திரன், அக்ரபாளையம் தாராசிங், இவங்கெல்லாம் குண்டாஸில் போட்ட பிறகு நான் வந்து வேலூர்லேருந்து சென்னை நோக்கி நடைபயணம் வந்து அந்த நடைபயணத்துக்கு பிறகு கலைஞர்கிட்ட போய் இதே தான் சொல்கிறோம். இது மாதிரி வந்துங்க நீங்கள் குண்டாஸில் போட்டீங்கலாம் சமூக நீதி போராளிகள் எப்படி நீங்கள் பண்ணலான்னு உடனே அதை கேட்டுட்டு அவர் வந்து அந்த ஆக்ஷன் ட்ராப் பண்ணி அந்த வழக்குகளை எல்லாம் விடுவித்தார். விடுத்து எங்களை அனுப்பி விட்டார். அனுப்பிட்டு உடனே கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாரையும் நான் விட்டுடுவேன், எல்லாம் ரிலீஸ் ஆயிடுவாங்க, ஆனால் ஏற்கனவே எங்கள் பேரில் பெயில் இருந்ததுன்னா மூவ் பண்ணிக்கங்க, அதனால வந்து ஏன்னா உங்களுக்கு தெரியாததுனால சொல்றேன்னு கலைஞரே கூப்பிட்டு 2வது கூப்பிட்டு எங்களை கூப்பிட்டு என்னென்னு தான் சொன்னார். ஸோ அந்த மாதிரி வந்து ஆனா திரு ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அதாவது எங்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு துரோகம் செஞ்சதே திமுக தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு சார். அவர் எல்லாரும் தான் சொல்லுவாரு. இப்போ ஜெயலலிதாவை என்ன சொன்னாரு, வெள்ளப்பண்ணின்னு சொன்னாரு, நாயின்னு சொன்னாரு, ரொம்ப தப்பாக பேசினாரு. ரஜினிகாந்த் என்ன சொன்னார், சாக்கடை பண்ணின்னு சொன்னார், துண்டு பீடின்னு சொன்னார். எப்படிலாம் அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகள் எல்லாம் அவர் பேசுவார். அவர் வந்து என் கலைஞர் மட்டும் என்ன சொன்னார், எங்கள் பெரிய அண்ணன் பாவனை தவிர்த்துட்டு முன்னாடி நான் ஓடியாந்துட்டேன்லாம் சொன்னார் இல்லையா. ஸோ அவர் வந்து அரசியல் ரீதியாக வந்து எடுத்தறிந்து ஒருத்தர் அசிங்கப்படுத்துகிற மாதிரி அவர் வந்து கூத்தாடி மகன் தானே, அதனால் அவர் குத்தாட்டம் போட்டு இந்த வேலையெல்லாம் செய்வார். இவர் திமுகவில் இருக்கும்போது அதிமுகவை ஐச்சாட்டியம் பண்ணி பேசுவார். அதிமுக கூட்டணி வந்ததுன்னா திமுகவை திட்டுவார். அது வந்து அவருடைய இல்ல. இப்ப என்னதான் இருந்தாலும் இப்ப முதல்வர்கள் பதவியேற்றவுடன் சட்டமன்ற கூட்டத்தொடர்ல சொன்னதை அப்ப நீ செஞ்சுட்டாருல்ல. ஆமா, அப்படிங்கும்போது இதை வரவேற்பாரு எப்படி சார்? அவர் வந்து இதை பற்றி அவர் அக்கறைப்பட்டவர் கிடையாது. எந்த காலத்துலயாவது எப்பயாவது இந்த இடஒதுக்கீடு போராளிக்கு ஏதாவது செய்யணும்னு அவர் பேசியிருக்காரா? கிடையாது, இதுவரையிலும் கிடையாது. கேட்டா 21 தியாகிகளுக்கு நாங்க தான் குடும்பத்துக்கு அப்படின்னா சொல்லியிருக்காருல்ல. 17 16 தியாகிங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தான் காரி துப்பி 25 பேர் 21 பேர் உள்ள போயிட்டு வந்த உடனே செத்தாங்க. 4 பேர் வந்து சிறையிலேருந்து வந்த பிறகு உடல்நலம் கொண்டு செத்து போறாங்க, அடிபட்டு காவல்துறையில தாக்கப்பட்டு அப்படின்னு சொன்ன பிறகு அவரோட ஒரு பேட்டியில வந்து 21 பேர்னு அன்புமணி சொல்லும்போது இல்லை 25 பேர். ஒரு PhD ஒருத்தர் இருக்கார் சிவபிரகாசம், அவர் சொன்னார் இல்லையா, அந்த இவர் HOD அந்த பேராசிரியர் SIS தலைவர், அவருக்கு வந்து காதில் வந்து சொன்ன உடனே ஆமாம் 25 பேர் சொன்னது அப்படி லைவ்ல இருக்குது. சரி, இவங்க வந்து இந்த தியாகிகளுக்கு கொடுத்த காசை கூட ராமதாஸ் 3 லட்சம் நாங்கள் வாங்கி கலைஞர்கிட்ட கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு போய் நான் உங்களுக்கு 5 லட்சம் தரந்தாலும் வாங்கிட்டு போனார், அதை கூட திருப்பி கொடுக்கலையே. இப்படியாப்பட்டவர் எப்படி இந்த தியாகிகளுக்கு யாரையாவது பார்க்குறாரா, என் வீட்டுக்காவது போறாரா, இல்லை பேசி இருக்கிறாரா, இது வரல ஏதாவது உதவி பண்ணதான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லையே. இந்த கடைசி வரல நாங்கள் தான் அதுக்காக வந்து பேசிட்டு இருக்கோம், செய்கிறோம். சரி, அந்த மாதிரி தியாகிகளுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தத்து எடுத்து 10 லட்சம் ரூபாயில வீடு கட்டலான்னு சொல்லிட்டு 2 பேருக்கு வந்து கடைக்காலெல்லாம் போட்டு வீடு கட்டிட்டு ஒரு லெவலுக்கு வரும்பொழுது அதை வந்து நீங்கள் அழிச்சாட்டு நிறுத்தந்து யார்? அந்த கம்பியெல்லாம் கட் பண்ணி போட்டது யார்? அங்கே கொட்டிருந்த 3 லோடு செங்கல்ல தூக்கின்னு போனது யார்? இவங்களும் செய்ய மாட்டாங்க, மற்றவங்களையும் செய்ய விட மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு வந்து VGK மணின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அவர் என்ன சார், மயிலாடுதுறை பக்கத்துல இருந்தால் அவர் வந்து லாரியெல்லாம் சாமான்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம். அவர் பேர் ராஜேந்திரன், பெரும்பாக்கம் அந்த ஒன்றியத்துக்கு வந்து அவர் வந்து இறந்து போயிட்டார் அவங்க அப்பா. அதனால அவர் வந்து வீடு கட்டலான்னு வரும்பொழுது என்ன நடந்தது, அங்கேயே கைது பண்ணிட்டாங்க, இங்கே 144 போட்டாங்க. கடைசி வேலை கட்ட விடலையே. ஸோ நான் மட்டும் இல்லை, யாருமே அவர்களை வந்து அந்த தியாகிகள் வாழவும் கூடாது சாகவும் கூடாதுன்னு அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏரி வேலைக்கு கூலி வேலை அந்த மாதிரி வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்நாள் வரை அதுதான் நிலைமை. ஸோ அவர் வந்து இந்த சமுதாயத்தை பற்றி எந்த காலத்தில் பேசியிருக்கிறார் சொல்லுங்க, எங்கேயாவது என்றைக்காவது ஒரு நாள்? அப்ப இந்த தியாகிகள் இறந்து 36 வருஷம் ஆகுது. இந்த 36 வருஷத்துல யாரையுமே கண்டுக்கலையா திரு ராமதாஸ்? 37 அவன் யாரையும் கண்டுக்கல தான் எல்லாம் நல்லா இருப்பாங்களே. இப்போ வந்து அன்புமணி வந்த உடனே என்ன ஒன்றா முதலமைச்சர் அவர் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டெல்லாம் நின்னார் போட்டோம். அதுக்கு முன்னாடி அந்த இது வராருல சுகாதாரத்துறை அமைச்சர், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராகும் போது என்ன சொன்னார், இந்த ஆண்டு எல்லாருக்கும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா முதல்ல வந்து அவர் என்ன சொல்லிட்டாரு, எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்குறேன். 2வது என்னன்னா எல்லாருக்கும் 5 ஏக்கர் நிலம் தரேன், வாங்கி தரேன் பண்ணியிருக்கலாம் அடுத்த ஆண்டு. அது 3வது. அடுத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த குழந்தைங்களை முழுக்க நான் தான் எடுத்து வளர்த்து படிக்க வைப்பேன், அந்த செலவு ஃபுல்லாக நானே ஏற்றுக்குவேன், இப்படிலாம் அவர் சொன்னார். ஆனால் எதுவுமே செய்யலையே. அது செஞ்சிருந்தா அவங்க வந்து கேட்க போகிறாங்க,
இன்றைக்கு எப்படி ரொம்ப சிரமமான நிலையில் தானே இருக்கிறாங்க. ஆமா. அவங்களுக்கு யாரும் செய்யல, அவங்கள பத்தி பேசுறதுக்கு கூட ஆள் இல்ல. இப்ப மணிமண்டபம் நான் கட்டித்தர சொன்னாரு, கட்டி கொடுத்துட்டாரு. ஆமா. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய குடும்பத்தாருக்கு தகுதியின் அடிப்படையில நாங்க அரசு வேலை ஆமா, வழங்க அதையும் சொன்னார். நான் கேட்டோம், வீட்டுக்கு ஒரு கொடுப்பாங்களா, நீங்க கேப்பீங்களா எப்படி சார்? இல்ல அவர் கேட்டோன்னு அவரே சொல்லிட்டார். 110 விதியின் கீழ் அப்பயே அறிவிச்சிட்டாரு. நாங்க அவர் சந்திச்சு கேட்ட உடனே அதுதான் வந்தது. 110 விதியின் கீழ் என்ன சொன்னாரு, மணிமண்டபம் கட்டி தரப்படம்னாரு. மணிமண்டபம் கட்டியாச்சு. 2வது வந்து இந்த வேலை வாய்ப்பு, கல்வி தகுதி ஏற்றார் மாதிரி. ஒரு டிகிரி படிச்சிருந்தா அதுக்கேற்ற வேலை, ரொம்ப கம்மியா படிச்சிருந்தாங்க 8வது 10வது, அதுக்கேற்ற மாதிரி உள்ள வேலைகளை வழங்குவோன்றது தான் அந்த கல்வி தகுதி அடிப்படையில் தருவோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமா இது தமிழக ஹிஸ்டரியிலேயே வரலாற்றிலே அப்படி வந்து சொல்லி அவரு செஞ்சிருக்கிறாரு. இதெல்லாம் செய்யறாங்கல்ல, ஒண்ணு செய்யறாங்க. 2021 செப்டம்பர் 2 அறிவிச்சாரு. எதுக்கு எத்தனை ஆண்டு காலதாமதம்? இன்னைக்கு 2024, எதுக்கு இந்த 3 ஆண்டுகள் காலதாமதம்? இல்ல காலதாமதம் அவங்களுக்கு அரசு அது நேரம் எல்லாம் நேரம் அப்படிதான் நடக்குது. இப்போ உடனே வந்து தேர்தலை குறி வச்சு இந்த மணிமண்டபம் திறக்கப்படுதா? இல்ல தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல, இந்த வருஷம் 1.5 வருஷம் இருக்குது. இப்பதானே திறக்கிறாரு. சரி, தேர்தலை குறி வச்சா கூட பரவாயில்லை, எங்களுக்கு இந்த சமுதாய மக்களுக்கு அது செஞ்சா நல்லதுன்னு தான் நாங்க வரவேற்கிறோம். இன்னும் 10.5% ஒதுக்கீடு இன்னும் இருக்குது. அந்த பிரச்சனை இன்னும் சால்வ் ஆகல. எல்லா தரவுகளும் எடுக்கப்பட்டு கோப்புகள்லாம் தயாரா இருக்குது. இப்ப ராமதாஸ் என்ன சொல்றாரு, இந்த இதுகளோட கொடுத்துடக்கூடாதுன்றது தானே வேலை செய்யறாரு. அந்த இடஒதுக்கீடு என்ன சொல்றாரு, நான் உன்னை வந்து கேட்கணுமா, அந்த 10 எனக்கு அவமானமா இருக்குது. இவர் இன்னும் 10.5க்கு இவன் பண்ண மாதிரி, அந்த 10.5க்கு அப்ப நானா ராமதாஸா இல்ல வேற யாருமா? வழக்கு போட்டது நானு. 2007 கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது அவரை எதிர்த்து வழக்கு போட்டு எங்களுக்கு தனி ஒதுக்கீடு 15% தரணும்னு வழக்கு போட்டது நாங்க. அது வழக்கு நடந்தது. எல்பி தர்மராவ் என்ன சொல்றாரு, ஹைகோர்ட்ல நீங்க வந்து பெட்டிஷன் போடுங்க, இந்த ஆட்சியை நான் டிஸ்மிஸ் பண்றேன்னு சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் போராட்டம் எல்லாம் பண்ணி ஒரு லெவலுக்கு வந்த பிறகு அரசாணை பிறப்பிக்கப்படுது. அரசாணை 35 பிறப்பிச்சு என்ன பண்றாங்க, 2010 பேக்வேர்டு கமிஷனுக்கு வந்து கேட்குறாங்க. பேக்வேர்டு கமிஷன் தாங்க இடஒதுக்கீடை மாற்றி அமைக்க முடியும். இப்போ வந்து கேட்குறாங்க. அவனை வந்து நேரடியாக ஒரு கடிதம் கொடுத்து கேட்டால் கொடுக்க மாட்டான். இல்லை நீ கொடுத்து அனுப்புங்கன்னு சொன்னால் எந்த அரசாங்கம் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அரசாணை பிறப்பித்து உங்களுக்கு கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டால் ஒழிதான் அவன் பதில் தருவான். ஸோ அது மாதிரி இவங்க அனுப்பின பிறகு அங்கே போகுது. அவங்க தானே பரிந்துரை பண்ணிட்டாங்க. அப்போ இவர் இருந்தார், ஜனார்த்தனம் இருந்தார் சேர்மனா, அவர் தானே பரிந்துரை பண்ணார். 108 ஜாதி முதல்ல கலைஞர் அவர்கள் எனக்கும் அவருக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 20% கொடுத்தாங்க. 108 ஜாதி. அப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு 8 ஜாதி காலப்போக்கில் சேர்த்துட்டு 116. 108 ஜாதியாக இருக்கின்ற போது வன்னியர்களுக்கு ஒரு கணிசமான அளவு கிடைத்தது. அதுக்கப்புறம் 116 வருகின்ற பொழுது எங்களுக்கு கிடைப்பது குறைந்து போனது. அது குறைந்து போனதுல தானே நான் வழக்கே போடுறேன். ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி தப்பு நடக்குது, இது வரல, எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு. அப்போ வந்து ஜாதிவாரி இது கிடையாது, நாங்கள் ஆர்டிஐலையும் மற்றதும் கேட்டால் மொத்தமாக எம்பிசிக்கு 20% அதை கொடுத்துட்டோம். நீங்கள் ஜாதிக்காக இந்த ஜாதி அந்த ஜாதிக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்ட பிறகு தானே வழக்கு போகுது. அந்த வழக்கில் ஜனார்த்தனம் என்ன பண்ணுறாரு, வன்னியர்களுக்கு மிக பெருத்த சமுதாயமாக இருக்கிறதுனால அது வந்து சட்டநாதன் கமிஷன், இவர் வந்து கருணாநிதி அவர் கலைஞர் அவர்கள் போட்டது. அடுத்தது எம்ஜிஆர் அவர்கள் அம்பாசங்கர் கமிஷன், அதனுடைய தரவுகள்லாம் வச்சு தானே பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாரு, 10.5% அந்த 20 பிரிக்கிறாரு. வன்னியருக்கு தனிப்பெரும் சமுதாயமாக இருக்கிறதுக்கு வந்து 10.5. அதுக்கடுத்து 93 ஜாதி, இந்த சீர்மரபினர் இவங்கள்லாம் இருக்கிறாங்களே, அந்த நிறைய நாடோடிகள் அரை நாடோடிகள்லாம் பாகுபடுத்தியிருப்பாங்க, அவங்களெல்லாம் சேர்த்து வந்து அந்த 93 ஜாதிக்கு 7%. அப்புறம் எஞ்சி இருக்கிற 22 ஜாதி இசைவேளாளர் உள்ளிட்ட ஜாதிகளுக்கு 2.5%. அப்போ வந்து 20% அவர் வந்து எப்போ சொல்கிறாரு, 2012 சொல்கிறார். அது அனுப்பிட்டாங்க, ஆணை அனுப்பிட்டு அதை செயல்படுத்தாமல் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வழக்கு போட்டு திரும்ப வழக்கு போட்டவொன்னே கவுல் அவர்கள் தான் 15% உடனடியாக கொடுக்கணும், இவர் வந்து அரசாணையில் இதெல்லாம் பிறப்பிக்கிறாரு, ஃபைனல் ஆர்டர் கோர்ட் எல்லாம் பண்ணார் 2015. அப்போ வந்து ஜெயலலிதாவுடைய பிரச்சனை இருந்தது, அவங்க ஜெயில் பெயில் அவங்களுடைய அரசியல் சூழல், அதனால வந்து அந்த டைமில் வந்து அது பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு கண்டெம்ட் போட்டு இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுறோன்னு சொன்னீங்களே, இன்னும் கொடுக்கலையான பிறகு தான் நாங்கள் இது பிப்ரவரி மாதம் போடுறோம். பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி போட்ட உடனே எல்லாருக்கும் நோட்டீஸ் போகுது, உங்கள் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஹைகோர்ட்லேருந்து போகுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே அந்த இத்தனை ஆண்டு காலம் 9 ஆண்டு காலம் காத்திருப்புக்கு பிறகு தேர்தல் அதுவும் கோயின்சைட் ஆகுது. அப்போ வந்து அறிவிக்கிறாங்க. அப்போ காலையில் அறிவிக்க வேண்டியது என்னாச்சு, பாண்டியன்றவர் இறந்து போயிட்டார். அதனால வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததுனால அவையை தள்ளி வைக்கிறாங்க.
அது 3 மணிக்கு வந்த உடனே அப்ப பண்றாங்க அந்த இது தேர்தல் தேவையும் அறிவிச்சாங்க. ஆமா முன்மொழிஞ்சு அதை பண்ணும்போது அது மாதிரி ஆச்சே தவிர அதுக்கு இதுக்கும் இல்லை. இதையே முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுறாரு. இப்போ 2012 பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை யாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்ப பேசினார்ல, சட்டமன்றத்தில் இருக்கு, நீங்க எடுத்து பாருங்க, என்கிட்ட அந்த லைவும் இருக்கு. அப்போ வந்து என்ன சொல்றாரு, 2012 கொடுக்க சொல்லிட்டாங்க, அதை அவங்க கொடுக்காம காலம் தாமதம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசுறாரு. சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு வந்து ரீசன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், நோக்க காரணிகள்னு எடப்பாடி பழனிசாமி படிக்கிறார். இது வந்து CN ராமமூர்த்தி போடப்பட்ட வழக்கு. முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதிலிருந்து அரசாணை பிறப்பித்தார்கள். அவர்களை நடிச்சோட்டிலே நான் வந்து இதை வந்து சட்டமன்றத்தில் இதுவாக்குறேன்னு தானே அவர் பேசுறாரு. ஆனா இது எல்லாம் நல்ல இரும்பு திரை போட்டு மறைத்து விட்டு வெளியில வந்து என்ன பண்றாங்க, நான் தான் பண்ணேன். இப்போ வந்து மது ஒழிக்கிறதுக்காக போராடுறாங்க. யாரெல்லாம் போடுறான், பூ உலக நண்பர்கள் போடுறாங்க இல்லைங்களா, அவங்க தான் வழக்கு போட்டது. அதில் இவங்க போய் சேர்ந்துக்கிறாங்க. அவருடைய அமைப்பினுடைய இது இருக்குதுல்ல, ஊடகத்தினுடைய ரீச்னு ஒன்று இருக்குது. எப்படி போய் சேர்றதுக்கு வந்து அவரது குறைவு. இவங்க 11 ஆண்டு கால மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றதுனாலையும் மற்ற கட்சி வச்சிருக்கிறதுனால இவங்களது வந்து பூதாகரமா, இவங்க பின்னாடி போனவங்க தான், ஒண்ணுமே இல்லை. இவங்க வழக்கை இவங்களது கிடையாது. ஆனா அவரு உரிமை கொண்டாடல. சுந்தரராஜன் வந்து அமைதியாராரு, அவரும் சொன்னாரு, இவங்களும் போட்டாங்க. அதனால இவங்க எடுத்துட்டாங்க. இந்த எந்த வழக்குகளும் நான் போட்ட வழக்குகள் எதிலுமே யாருமே வந்து சேரவில்லை, இம்பீட் ஆகல. ராமதாசோ இத்தியாதிகளோ யாரும் கிடையாது. நான் ஒருவர் மட்டுமே தான் வன்னியர் கூட்டமைப்பு சார்பாக வழக்கு போட்டு ஜெயிச்சிருக்கோம். இந்த இடஒதுக்கீடு வந்து இப்போ வந்துருக்கு இல்லைங்களா, இப்ப சொல்றாரு அதுல இப்ப நிறைவேற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப திரும்ப வந்து சாதி வாரியா கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதெல்லாம் நிறைவேற வாய்ப்பு இருக்கு. அப்படி சார் இல்ல எல்லாம் ரெடியா எடுத்துட்டாங்களே. திமுக அரசு நிறைவேற்றுமா? இப்போ வந்து எடப்பாடி அரசு அந்த முடிவுல வந்து சொல்றாங்க இல்லைங்களா, அது வந்த உடனே திமுக ஆட்சி வருது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அது வந்து ஜிஓ போட்டு அதை வந்து அரசாணையா பிறப்பித்து அது வந்து வலுவூட்டி அதுக்கு வந்து சரி பண்ணாங்க. இதுக்கப்புறம் முதல்ல எடுத்தோடனே எல்லாம் கோர்ட்டுக்கு போறாங்க. ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் போகும்போது முதல் முறையா போகும்போது எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இது இவருடைய CN ராமமூர்த்தி வழக்கு எங்க, இதெல்லாம் இன்னைக்கு காமிக்கலன்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ரெண்டாவது வந்து இவங்க என்ன பண்றாங்க, இந்த வழக்குல வேற மாதிரி போட்டு இதை டிலே பண்றதுனால வந்து போனதுனால 7 காரணிகள் சொல்றாங்க. அந்த 6 காரணிகள் அது வேணும், மக்கள் தொகை இதெல்லாம் வேணும்னு சொல்றதெல்லாம் தேவை கிடையாது. இது மாநில அரசாங்கத்துக்கே உள்ள உரிமை. ஆமா நீங்க கொடுத்துடலாம். ஆனா இந்த மக்கள் தொகை கணக்குக்கு ஒரு தோராயமான கணக்கு காமிச்சிட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ இப்போ வந்து திமுக தானே சொல்றாங்க, திமுக இல்ல, அவங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னது தானே. அதுக்கு என்னன்னா, ஏற்கனவே இவரு அதிமுக அரசு என்ன பண்ணுதுன்னா, இவர் குலசேகரன் சொல்லிட்டு அவருடைய தலைமையில ஒரு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்காக ஒரு அலுவலகம் போட்டு அவர் தலைமையில வந்து எல்லாம் பண்ணும்போது அவர் என்ன செஞ்சாரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னா 400 கோடி செலவாகும். 200 கோடி மத்திய அரசும் 200 கோடி மாநில அரசும் கொடுத்தா நான் நடத்துவேன்னா அதுக்கப்புறம் அவங்க பணம் கொடுக்கல, காலாவதி ஆகி போயிடுது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாலும் கூட உங்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கான வாய்ப்பு இல்லை. இப்ப எங்களுக்கு கிடைக்கிறது வந்து கலாக்காய் இருந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு 10.5 நீதிமன்றம் சொன்னதை கொடுங்கன்னு யாரும் கேட்கல, நாம தான் கேட்டுக்கிறோம். இவங்க மீதியெல்லாம் சொல்றாங்க, முல்லை பெரியாரா, இவர் வந்து காவேரி இஷ்யூவா, இது பாலாறு இஷ்யூக்கெல்லாம் நீதிமன்றம் சொல்றதை மற்ற மாநிலம் கேட்கலன்னு சொல்றீங்கல்ல. உங்களுக்கு சொல்லியிருக்காங்கல்ல நீதிமன்றம், இதை கொடுன்னு சொல்லிட்டு அதையும் செய்ய மாட்டீங்க. இப்போ கூட அந்த 10 ஆண்டுகள் சொல்றாங்க இல்லைங்களா, இந்த பேக்வேர்டு கமிஷனுக்கு இந்த கடிதம் போன உடனே ரெண்டாவது இந்த பிரச்சனை வந்த பிறகு சுப்ரீம் கோர்ட்டு என்ன பண்ணாங்க, எங்கள்கிட்ட அலுவலகர்லாம் இல்லை, 5-6 பேர் தான் இருக்காங்க, இவ்வளோ பெரிய இதை நாங்கள் எடுக்க முடியாது, அதனால அரசாங்கம் எங்களுக்கு இது நீங்க ஹெல்ப் பண்ணணும், நீங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏற்பாடு பண்றதுக்கான பாருங்கன்னு சொன்ன உடனே அவங்க வந்து மங்கத்ராமன்ற செக்ரட்டரி பேக்வர்ட் கிளாஸஸினுடைய இவராக இருந்தார், IAS ஆஃபீஸர், அவருக்கு அடிஷனல் செக்ரட்டரி ஒருத்தரை போட்டு இதை மட்டுமே கணக்கெடுக்கிறதுக்காக ஒரு ஆணை பிறப்பித்து 5 ஆண்டுகளுக்கான கணக்கு தான் எடுக்க சொன்னாங்க. ஆனால் இவர்கள் 10 ஆண்டு கால கணக்கை எடுத்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் ரெடியாக இருக்குது. முதல்ல 3 மாதம், ரெண்டாவது 3 மாதம், மூணாவது 3 மாதம், அதுக்கப்புறம் 6 மாதம், இப்போ 1 வருஷம். இப்போ என்னன்னா இது எல்லாமே எடுக்கப்பட்டு கரெக்டாக இருக்குது. இவங்க அறிவிக்கலாம், அறிவிப்பு வரும்போது ராமதாஸ் என்ன பண்ணுவாரு, ஏதாவது ஒண்ணுன்னா அரசியல் பரிசுல வெளியே தெரிஞ்சுக்கலாம்,
உடனே ஆசிரியரா உடனே அவங்களாம் நியமனம் பண்ண இல்லை நடக்கிறதே வேற. நான் வந்து இப்போ போராட்டம் பண்ணுவேன். இந்த இடஒதுக்கீடு ராமதாஸ் யத்தேந்திரன் போராட்டம் அறிவிச்சாரு. நாங்கள் வந்தோன்னா அவ்வளோதான், எல்லாம் நடக்கிறதே வேற. 87 86 திரும்ப பார்க்காதீங்க, 87 திரும்ப பார்க்காதீங்க, அந்த மாதிரி பண்ணுவோம்லாம் சொன்னார். ஆனால் இப்போ என்னாச்சு, போராட்டம் பண்ணல, ஒன்றும் பண்ணலதுக்கு வாய்ப்பு இல்லை. இவர் சொல்லி நடக்க போல. இப்ப இந்த தியாகிகள் மணிமண்டபம் திறப்புடாவுக்கு வருவாரு அப்படி சார்? அவர் இங்க இல்லையா, அவர்லாம் எங்க குடும்ப சகிதமா வெளிநாடு போயிட்டாரு. சார்ட்டர் ஃபிளைட்ல தனியா அவங்க ஒரு 100 பேர்கிட்ட வந்து வெளிநாடு போயிருக்காங்க. வெளிநாட்டுல இருக்காங்க அவங்க. இவர் 36 37 ஆண்டுகளாக கிடைத்த ஒரு போராட்டத்தின் வெற்றி தான் இது. ஆமா, இதுல கலந்துக்கலாமே சார்? யாரு? திரு ராமதாஸ் அவர்கள். அவர் தான் உன்னை சொல்றாரு, உன்னை பாக்குறதுக்கே எனக்கு அவமானமாகுது. சொன்னாரா இல்லையா இடஒதுக்கீடுக்கு? நான் உன்னை வந்து பாக்குறேமா, சட்டமன்றத்துக்கு நான் வந்து பார்க்குறேம்மா, இது செக்ரட்டேரியட்டில் வந்து உன்னை பார்க்குறேம்மா, எனக்கு அவமானமாகுது. எனக்கு பேசினார் இல்லையா? இப்போ அவர் வராரு அந்த திறக்கும் போது தன்னுடைய சமுதாயத்துக்கு நல்லது நடக்குதுன்னா கலந்துக்கலாமே. அதெல்லாம் அவர் தானே சொல்லியிருக்காரு, நான் ஒரு சமுதாய போரான்னு சொல்லியிருக்காருல்ல. அவர் சொல்லுவாருங்க. யாரு மற்றவங்க சொல்றாங்களா, நாங்களாம் சொல்றோமா? இந்த சமுதாயத்துக்காக உழைச்சவங்களாம் சொல்றாங்களா? இல்லை இந்த செத்து போன 25 தியாகிகள் குடும்பத்துக்கு யாராவது சொன்னாரா? ஏன் ஒன்று கூடவே இந்த காடு வெட்டி குருவுக்கு என்ன பண்ண மருத்துவ இது அவங்க குடும்பமே என்ன சொல்லுது? அழுதாங்க இல்லையா? ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கேட்டாங்க இல்லையா? வீட்டில் போய் கதறினாங்க இல்லை? ஒன்றுமே இல்லாமல் விட்டுட்டு போயிட்டாருன்னு என்ன சொன்னாங்க? அவர்ப்பா இந்த தேங்காய் மட்டையை தான் விற்று நானே சாப்பிட்டுன்னு இருக்கிறேன், நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டுங்க, போய் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாரு. அதோட அவங்க கதறிக்குன்னு போனவங்க தான். அப்புறம் மருத்துவ செலவுக்கு அவருக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தார். அப்பவும் ஒன்றும் பண்ணலையே. அவரு காடு வெட்டி குருவுக்கு மருத்துவ உதவி. பாஸ்போர்ட் இருந்தா நான் காப்பாத்திருப்பேன் அப்படின்னு சொன்னார்ல. அவன் தான் அவங்க பையனே அங்க நேரம் காமிச்சானே. எங்க அப்பா வந்து 3-4 வருடம் வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறாரு, இந்த விசா அவர் போயிட்டு வந்ததுக்கு அத்தாரிட்டிலாம் காமிக்கிறாரு. அப்புறம் பாஸ்போர்ட் வச்சிருக்காரு. 2027 வரலாம் அது அந்த பாஸ்போர்ட் இதுக்கு வேலிடு. அப்புறம் சொன்ன பிறகு அமைதியாயிட்டாங்க. அவங்க பொய் சொல்றதுக்கு வந்து ஒன்றும் எப்பயுமே பொய் சொல்லுவாங்களே. அவங்க பொய் சொல்லாதவங்கள அவங்க உண்மைக்கு அப்படியே நம்புற மாதிரியே போய் சொல்லுவாங்க. அதுவும் ராமதாஸுக்கு சொல்ல வேணாம், கை வந்த கதை அவர் பண்ணுவார். இப்போ யாருமே இல்லையே, போயிட்டாங்க. எல்லாம் எங்கே போயிருக்காங்க? பசுமை தாயகம் இது நடத்த போகிறோன்னு சொல்லிட்டு குடும்ப சகிதமாக உற்றார் உறவினரோட எல்லாரும் போயிருக்காங்க. வெளிநாட்டில் போய் தங்கியிருக்கிறாங்க, சுற்றுலா போயிருக்காங்க, இன்ப சுற்றுலா போயிருக்காங்க. இவன் இட ஒதுக்கீடு போராளிலாம் போனான்னா வந்தானே. அவங்க எந்த காலத்துலையும் கண்டுக்கிறது இல்லையே. ஒரு தடவை தேர்தல் போது சொல்லுவாங்க, இல்லை செப்டம்பர் 17 ஏதாவது பேசுவாங்க, அதுக்கப்புறம் இல்லையே. அந்த சூபிலாம் யார் கட்டி வச்சது? ரோடு மேலே இருக்கிறதெல்லாம் நான் இருக்கும்போது போச்சுரா இருக்கும்போது தான் கட்டினது, நாங்க தான் நிறுவனது. இவருக்கு என்ன இருக்குது? இவர் அதெல்லாம் வரமாட்டார். அவர் வருவார் போவாருங்க. சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்த தலைவர், சண்டே லீடர் தான் அவரு. இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்சின்னு நாங்கள்லாம் வந்து சமுதாய அமைப்புக்காக வந்துட்டோம். நாங்கள் சமுதாயமே செஞ்சுட்டு இருக்கோம். அவர் கட்சின்னு சொல்லிட்டு ஏதோ பார்த்துட்டு இருக்காரு. அவர் குடும்ப நலனை மட்டும் பேணிட்டு இருக்காரு. இப்போ இவங்க போயிருக்கிறாங்க இல்லையா? இப்போ என்ன எதுக்கு போயிருக்கிறாங்க? அவங்க இந்த நிகழ்வுல கலந்து கூடாது தான் போயிருக்காங்களா எப்படி சார்? எங்க இப்போ இந்த மணிமண்டப திறப்போட கலந்து கூடாதான்னு போயிருக்காங்களா எப்படி? அவருடைய வியாபாரம் அங்கே இருக்குது, அரப் கண்ட்ரீஸில் அவருடைய நிறுவனம் இருக்குது, அதை பார்க்க போகிறாங்க. இப்போ இங்கெல்லாம் வந்து என்னது இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா, அதுக்கு அப்புறம் வந்து காலநிலை மாற்றங்கள், அதுக்கப்புறம் வந்து இதை எடுத்தா இந்த பிரச்சனை வரும், அதை எடுத்தா அந்த பிரச்சனை வரும். இப்போ துபாயில் வந்து எண்ணெய்லாம் எடுக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் போய் தடுத்து நிறுத்துறதுக்கு போயிருக்கிறார். கண்டிப்பா சார். இல்ல இது ஒரு பக்கம் இருக்கிறது. தமிழக வெற்றிகளின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. குறிப்பா வன்னியர் வாக்கு தான் குறி வைக்கிறாரு அப்படின்னு ஒரு சொல்றாங்க, ஒரு விமர்சனம் வந்திருக்கு. உண்மையிலே திரு விஜய் அவர்கள் வன்னியர் வாக்கு போகுமா எப்படி சார்? அதாவதுங்க, இப்ப நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கலாம், அது வந்து தக்க வைக்கிறது எப்படின்னு ஒண்ணு இருக்குது. இப்ப எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவரே சொல்றாரு 10ஓடு 11 இல்லை இந்த கட்சி அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து பொலிட்டிக்கலா வந்து எனிமியை யார சொல்றாரு? திமுக தான். அப்புறம் ஐடியாலஜிக்கல் எனிமி யார சொல்றாரு? பிஜேபி சொல்றாரு. 2 இதுவும் எதிர்த்துக்கணும் வரா மாதிரி அவர் சொல்றாரு, பேசுறாரு. முதல்ல ஒரு கட்சியை ஆரம்பித்த உடனே உனக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. இந்த பாப்புலாரிட்டினால ஒரு இடத்துக்கு வந்து என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். அவருடைய ரசிகர்கள் மற்றவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து இருக்கலாம், அங்கே பேசலாம். ஆனா இவர் வந்து ஒரு கட்சியை வந்து ஸ்டாண்ட் பண்ணணும்னா முதல்ல வந்து என்ன பண்ணணும்? மக்களிடம் போகணும், மக்களிடம் சென்று மக்களிடம் கேட்கணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு. மக்களுக்காக நின்று போராடணும். இப்போ 1 வருஷம் இருக்குது, மக்களுக்காக என்ன போராடுறாருன்னு பார்த்து தானே வருவாங்க. ஒன்று எடுத்த உடனே ஓட்டு போடுற அளவுக்கு யாரையும் வந்து கண்மூடின்லாம் கிடையாது.
இப்பெல்லாம் ரொம்ப விவரமானவங்க இருக்கிறாங்க, படித்தவங்க இருக்கிறாங்க, அலசி பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் என்ன முன்னெடுத்து செய்கிறாரு, எத்தனை போராட்டம் பண்ணுறாரு, மக்களுக்காக எதை செய்கிறாரு. இப்போ முதல்ல செய்யும் பொழுது ஒரு இரக்க குணம் இருக்கணும், இவங்களுக்கு செய்யணும் அதை செய்யணும்னு. அப்படி செய்கின்ற பொழுது தப்பும் தவறுமா செய்தாலும் கூட அந்த தவறுகளை திருத்திக்கிட்டு அடுத்தது வந்து அவர் வந்து களம் காண்டு மக்களுக்கு வழி நடத்தினா தானே பண்ண முடியும். கண்டிப்பா நம்ம இடுப்புல 58 அறிவாலை வச்சு ஒன்றுத்துக்கும் சரியில்லைன்னா அறக்க மாட்டாத இடுப்புல 58 அறிவான்னு சொல்லுவாங்க, 5-6 அறிவால் அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து ஒரு தோற்றப்பொழிவு காமிக்கிறாங்க. ஸோ இவர் வந்தா தேரும், ஒரு சின்ன வயசுக்காரு, இவர்கிட்ட பணம் இருக்குது, இவர் வந்து புகழ் பாப்புலாரிட்டி இருக்குது, உலக நாடுகள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பேர் எவ்வளோ பேர் கட்சியில ஆரம்பிச்சாங்க போனாங்க. அதை பத்தி நமக்கு ஆனா விஜயகாந்த் வளர்த்து விட்டதும் இதே வன்னியர் சமுதாய மக்கள் தான் அதிகமான பேர் ஓட்டு போட்டிருக்காங்க சார். இல்லைங்க, எந்த ஆட்சி வந்தாலும் திமுக அண்ணா திமுக எந்த ஆட்சி வந்தாலும் பெருத்த சமுதாய மக்கள் எந்த கட்சி ஆதரிக்கிறாங்களோ அவங்க தானே ஜெயிக்க முடியும். அதே மாதிரி இவங்க வராங்கன்னா இவங்களுக்கு வந்து நிறைய பேர் அவங்களுக்கு பிடித்திருந்தால் சரி இவர் வரும்னா அவங்க போனாங்கன்னா அவருக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா எந்த வேலையும் செய்யாம எப்படிங்க ஓட்டு போடுவாங்க, அதெல்லாம் கஷ்டம். இப்போ வந்து இல்ல இருந்தாலும் சார், இப்ப விஜயகாந்த் அவர்கள் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு மிக பெரும் தலைவராக இருந்தாரு திரு ராமதாஸ் அவர்கள். அதுக்கு மாற்றாதானே விஜயகாந்தை தேர்ந்தெடுத்தாங்க. அப்படிங்கும் போது எப்ப இந்த முறையான விஜயை தேர்ந்தெடுக்க மாட்டாங்களா எப்படி? இல்ல தேர்ந்தெடுக்கிறத பத்தி இல்லை, மக்களுக்கு அவர் எதை செய்யணும்ல. விஜயகாந்த் ஏற்கனவே கட்சி மற்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தார். அவருடைய தர்ம குணங்கள் அவர் மற்றவங்களுக்கு செய்யறதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் பரிச்சித்தமானது. இந்த சினிமாக்காரன் மற்றவங்களுக்கும் இது பண்ணுவார், ஒரு இரக்கமாக இருப்பார். அவர் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நடத்தினார். உள்ளபடியே அவர் நடத்தின ஹாஸ்பிட்டலில் வந்து மருந்துகள் வந்து அதாவது வந்து இந்த மாதிரி மருந்துகள் இந்த இதில் இல்லை, ஒரு ரிச்சாக உள்ளவங்க எப்படி பயன்படுத்துவாங்களோ அந்த மாதிரி மருந்துகள்லாம் கொடுத்து அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ரன் பண்ணார். நிறைய இதெல்லாம் செஞ்சார். அது நான் தப்பாக சொல்லலை. அந்த மாதிரி இவர் எதுவும் செய்யலையே ஒன்று. ரெண்டாவது வந்து நீண்ட காலமாக அதை செஞ்சுட்டே வந்தார். ஆமாம், கட்சின்னு சொன்னார், கட்சின்னு வந்தவொடனே மாத்துறாரு, அரசியல் ரீதியாக வரும்போது மாத்துறாரு. அதுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தார், போல்டாக இருந்தார், நிறைய வேலைகளை செஞ்சார், கூட எல்லாரையும் வந்து அரவணைச்சு கொண்டு போனார். இவர் கூட யார் இருக்காங்க, இவர் மட்டும் வந்திருக்கிறாரு, அவ்வளோதான். அவர் அடுத்ததுங்க யார் வராங்க, எல்லாரும் ஒரு பேட்டிக்கே ஒரு மரியாதைக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க. வாழ்த்து சொல்றது எல்லாரும் நாம கூட வாழ்த்து சொல்லலாம். ஆனால் அவர் வந்து ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குது விஷயங்கள். அவர் சொல்றாரு இதை ஜொலிக்க மாட்டாருங்களா அப்படி திரு விஜய்? அவருடைய உழைப்பை பொறுத்து தானுங்க, அவருடைய உழைப்பு. மக்கள் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் எப்படி எல்லாரும் ஒரு கட்சியில் இருக்காங்க. அண்ணா திமுக திமுக அப்படி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து எதில் இருக்காங்க, சின்ன கட்சியில் இருக்காங்க, சமுதாய அமைப்புகள் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது ரசிகர் மன்றத்தில் இருக்கிறாங்க. எஞ்சி போனவன் என்ன பண்ணுறான், ஊரில் இருக்கிறான், அவன் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு ஊர் சண்டை இழுத்துக்கின்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க, வேகாபான் மாதிரி. இப்போ இவங்களுக்கு வந்து எங்கே இருக்கிறாங்க, லெஃப்ட் அவுட்டே இல்லையே. நீங்கள் சொன்ன மாதிரி அந்தந்த இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறோம். அது வந்து இவர் ஏதாவது செஞ்சாதானே, அவரை விட இவர் பரவாயில்ல. இப்போ விஜயகாந்த் இல்லை, அதனால அவருக்கு மாற்றா நம்ம வரலான்னு அவங்க பார்க்கலாம். இப்போ சீமான் இருக்கிறாரு, சீமான் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு மாஸ் இல்லை, அவர் பேசுறதோட சரி செயலுக்கு வரல அப்படின்னும் பொழுது இவர் வந்து அவங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ற அளவுக்கு இருக்கணும்ல. கண்டிப்பா. இப்ப நிறைய பேர் கட்சியில இருந்து கொஞ்சம், ஆனா ஒரு மாநாட்டுல பேசின பேச்சு நல்லா வரவேற்றாங்களா சார்? இல்ல அதெல்லாம் பேச்சு கரெக்டுங்க, பேச்சு செயலாக்கத்துக்கு வரணும்ல. பேச்சு செயலாக்கத்துக்கு வருகின்ற பொழுது என்ன இடர்பாடுகள் இருக்கணும், அந்த இடர்பாடுகளை எப்படி எதிர்கொள்ளாருன்னு தெரியணும். இந்த பேச்சாற்றல், எழுத்தாற்றல், துணிவு எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல். முதல்ல ப்ரெஸ் ஒரு 5-6 ப்ரெஸ் நடத்திட்டோம், அந்த ப்ரெஸ்ல அவர் எதிர்கொள்றாருன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எல்லாம் வந்த பிறகு தானே வரும். சந்திக்கிற யோசிக்கிறாங்களா அப்படி? இல்ல ஆமா, இப்ப ஸ்பான்டேனியஸா சைமல்டேனியஸா அவங்கள பேச தெரியணும்ல, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். இதெல்லாம் பார்க்குறேன். இப்போ முன்னாடி இருந்த தலைவர் வேறுங்க, இப்போல்லாம் எல்லாம் பார்ப்பான். இளைஞர் ஒரு ஓட்டு போனோன்னா கூட அவன் வந்து எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் புதுசாக வர்றவங்க ஓட்டுவே போடுவாங்க. இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் இல்லை, விரல் நுனியில விஷயங்கள் இருக்குது, எதை ஒன்றாலும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ அவர் வருவதை நாம் வரவேற்போம். ஆனால் அவருக்கான முன்னெடுப்பை ஒரு ஆண்டு இருக்குது. இப்போ வந்து அடுத்த 26 தான், இப்போ 25 ஆண்டுகள் ஃபுல்லாக 12 மந்த்ஸ் இருக்குது. அதில் முழுக்க அவர் என்ன பணி செய்கிறான்றதை பார்த்துட்டு தானே வருவாங்க. கண்டிப்பா அது வரல டைம் எடுத்துப்பாங்க. புது ஓட்டு வராது, இவருக்கான ஓட்டு இருக்கும். பொதுமக்கள் ஓட்டு வந்தால் தானே ஜெயிக்க முடியும். எல்லா கட்சியிலும் அவங்கவுங்க கட்சி ஓட்டு இருக்கு. அதை தவிர்த்து பொதுவான ஓட்டுக்கள், பொதுமக்கள் ஓட்டுக்கள் இருந்தால் தானே அவங்க ஜெயிக்க முடியும். கண்டிப்பா. ஆனா இன்னொரு ஒரு பேச்சு அடிபடுது சார், வன்னியர் சமுதாய மக்களுடைய ஓட்டு வந்து திரு வேல்முருகன் அவர்களை நோக்கி போயிட்டு இருக்கு, ஒரு அடுத்த ஒரு லெவலில் ஒரு தலைவர் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா சார்? எப்படி சார்? இல்லை, மக்கள் வந்து அவர் செய்கிற செயல்பாட்டை பொறுத்து தானே வரும். அவர் வந்து இப்போ ஸ்டாண்டே வேறு மாற்றி இல்லை பேசுகிறாரு. நான் வந்து ராமதாஸ் கூட போயிடுவேன், ராமதாஸ் கூட இணைஞ்சு போராடுவேன்றாரு.
அது எப்படி வரும்னு தெரியல. எப்போ வந்து ஒரு கட்சியிலேருந்து வந்துட்டு அந்த கட்சியில் போய் இணைந்து போராடுவோன்னு சொன்னாலே அந்த கட்சி எதுவும் காணாமல் போய் தானே வரலாறு. ஆமா. வைகோ வந்தார், எதிர்த்தாரு, அங்கே போனார், காணாமல் போயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் தானே. அது வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் அவர் போனார்னா அது வராது. அவர் ஒரு வளர் இளம் தலைவராக இருந்தார், வளருவார்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க, சப்போர்ட்டும் பண்ணாங்க. ஆனால் அவருடைய சூழல், அவருக்கு உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அவருக்கான இது வந்து இன்னும் நல்லா ஒரு இது கிடைக்கல. ஒருவேளை தனித்திருந்தா சமுதாய மக்கள் வரவேற்று இருப்பாங்களா எப்படி சார்? இல்லை, அவர் தனித்து நல்லா பேசுகிறாரு, எல்லாம் செய்கிறாரு, தனித்திருந்து மக்களுக்காக போராடுறாரு. அதே மாதிரி பண்ணணும்ல. ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை வச்சு அரசியல் பண்ண முடியாதுங்க, எல்லாரும் வேணும். கண்டிப்பா. இப்போ சமுதாய அமைப்பு நடத்துகிறவங்களை கூட எல்லாரையும் சேர்த்து தானே பண்ண முடியும். யார் ஒருவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கத்தில் இருந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கிறார்களோ, அவர்களுக்காக போராடுகளோ, அவன் தானே வெளியே வர முடியும். ஒரு கட்சி பிடிச்சதுன்றதுக்காக பேசக்கூடாது. ஒரு பாதிப்பு, இப்போ வந்து வேங்க வயல் பிரச்சனை, இப்போ வந்து கள்ளக்குறிச்சியில் சாராயம் பிரச்சனை இல்லைங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல வந்து கலவரம்லாம் நடக்குது இல்லைங்களா. ஆமாம். சமீபத்த கிழமும் மஞ்ச கொள்ளை, இதில் யார் பாதிக்கப்பட்டவங்க, யாரால அந்த பக்கம் நின்று தானே நீங்கள் பேசணும். அதுக்கெல்லாம் வந்து வேற மாதிரி தன் சார்ந்த சமுதாயம் தானுக்கு அப்படிலாம் பேசக்கூடாது. யார் பாதிக்கப்பட்டாரோ பாதிக்கப்பட்டவனுக்காக போராடுகின்றவன் தான் வந்து அரசியலில் வெளியே வர முடியும். அதை பற்றிலாம் யாரும் ஒன்றும் பேசிக்கிறது பெருசா இல்லையே. கண்டிப்பா சார். மீண்டும் மற்றொரு நிகழ்வோடு சந்திப்போம் சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.